ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஸ்டாக் மார்க்கெட்டு இவ்வளோ டவுனில் போகுது. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை கோல்டா, இல்லை எஃப்டியா, இல்லை ரியல் எஸ்டேட்டா, ஒரே கன்ஃபியூஷன் எல்லாருக்கும். ஓகேவா, எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஜென்ரலாகவே இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த பீரியடுக்கு. ஓகேவா, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதில் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன் நல்லா வரும் அப்படின்ற ஒரு ஜெனரல் வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்னா, யூஸ்வலாக எல்லோரும் சொல்லுவாங்க எஃப்டி. எஃப்டியில் வந்து நார்மலாக இப்போ 6.5% ரிட்டர்ன்ஸ் தராங்க. இல்லை சில பேங்க்கில் 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7%, இல்லை 7.25% அதெல்லாம் ரிட்டர்ன்ஸ். ஸோ எஃப்டி வந்து ஒரு நல்ல ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் என்னென்னா, இன்ஃப்ளேஷன் வந்து பீட் பண்ணிவிடும். இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியானா அதிலே ரொம்ப போயிடும். அதனால் எஃப்டி வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எஃப்டி ஆல்சோ குட். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வந்தீங்கனாலே அதுவும் காம்பவுண்டிங்னா அதுவும் 7% க்ரோ ஆகும். ஸோ அதுவும் ஓகே, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் எஃப்டி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாங்க. ஸ்டாக் வாங்கி போட்டிங்கன்னா அப்படியே ஏறிட்டே இருக்கும் அப்படி சொல்லுவோம். இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு பயங்கரமாக ஏறப்போகுது, மார்க்கெட் ஏற ஏற மியூச்சுவல் ஃபண்டும் பயங்கரமாக ஏறும் அப்படின்னு. ஆனால் இந்த வருஷம் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரொம்ப ஏறாது. ஏன்னா ஆல்ரெடி நிறையா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ நடக்குது. வெனிசுலா, அமெரிக்கா, ரஷ்யா வார், சைனா வார், இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ஏறாது. இப்போ என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கன்சால்டேஷன் நடக்கும், கொஞ்சம் டவுன் டர்ன் நடக்கும், கன்சால்டேஷன் நடக்கும், அந்த மாதிரி தான் மார்க்கெட் போகும். அதனால் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்போஷர் வந்து இப்போது 1 lakhல வந்து 50,000 வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணுங்கள். மேபி ஒரு 30,000, ஒரு 40,000 மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். அதெல்லாம் கம்மி பண்ணுங்கள், அது நல்லது. கோல்டு போடலாமா அப்படின்னா, ஷுவராக கோல்டு வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டி வந்து கோல்டு, சில்வர் பெஸ்ட்டு, நல்லா மூவ் ஆகுது. அதனால் கோல்டு சில்வர் கன்சிடர் பண்ணுங்கள். நல்லா மூவ் ஆகும், நல்லா ரேலி இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இந்த மாதிரி வந்தாலும் எல்லோரும் சேஃப் ஹேவனுக்கு தான் போவாங்க. ஸோ எஃப்டி, கோல்டு, சில்வரு, இல்லை மியூச்சுவல் ஃபண்டுன்னா பார்த்தா ஷுவராக கோல்டு, சில்வர் யூ கீப் இன்வெஸ்டிங். உங்கள் எக்ஸ்போஷர் வந்து ஒரு 30,000 இருக்குது அப்படின்னா யூ ஈவன் இன்க்ரீஸ் டு 50,000, 60,000 per month. நான் வந்து 1 lakh பேசிஸில் சொல்கிறேன். ஸோ 50-30-20 ரூல் பிரகாரம் பார்த்திங்கன்னா 50,000 ஸ்டாக் மார்க்கெட், 30% கோல்டு, 20%